அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் வியாதிபாத நாமயோகம் பேர். இது 17வது நாமயோகமாக கருதப்படுது நாமயோகங்களில். சரிங்களா? இந்த நாமயோகம் ஒரு அசுப நாமயோகம் ஆகும். இந்த நாமயோகத்தில் சுபகாரியங்களுக்கு ஏற்றதாக கருதப்படாது. ஓகேங்களா? அதே போல் இந்த நாமயோகத்தை பார்த்திங்கன்னா வியாதிபாதம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே இது ஒரு துயரம், ஒரு நோய்கள், அது மாதிரி பார்த்தா அது தோஷம், அதே மாதிரி இது துயர் செயல், அதே மாதிரி பேரழிவு, இந்த மாதிரி ஒரு செயல்களை குறிக்க யோகமாக இது இருக்குது. ஸோ இந்த யோகத்துக்கு யோகியாக வர்றது யாரை பார்த்தோன்னா ராகு பகவான் வருவார். யோக நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரமாக வரும். அதே மாதிரி இந்த நாமயோகத்துக்கு அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு சுக்கிர பகவான் வருவார். அந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் வரும். சரிங்களா? இப்போ இந்த நாமயோகத்துக்கான பலன்கள் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பொதுவாக சொன்னேன், இந்த நாமயோகம் ஒரு அசுபமான நாமயோகம். ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக அந்த அளவுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் எல்லாத்தையுமே ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளில் இருப்பாங்க. பொதுவாக இப்போ சொல்கிற படத்துலலாம் கூட சொல்லுவாங்களே, அடி வாங்கிறதுக்குனே ஒருத்தன் பிறந்திருக்கான். ஸோ அதை மாதிரி தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிவாத குணம் நிறையவே இருக்கும். அவசரம் இதுவாக எந்த ஒரு வேலையில் அவசர செயல்கள், திடீர் முடிவு இருக்கும். வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்காது. ஸோ அதனாலேயே இவங்க ஒரு பல நல்ல வாய்ப்புகளை இவங்க இழந்துருவாங்க. இந்த வேகம், அது அவசர செயல்கள்னால பல நல்ல வாய்ப்புகளையும் இவங்க இழந்துருவாங்க. இவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி இவர்கள் எந்த ஒரு செயலையும் எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரி தான் செய்வாங்க. செய்யணும்னு வச்சா டக்குன்னு செய்துருவாங்க. அதனுடைய பின் விளைவுகளை யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தன்மை தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும். அதுவும் இந்த செயல் இன்னொன்று சொல்லலாம் அப்படின்னா, இது இந்த நாமயோகம் பித்ரு தோஷத்தை அதிகமாக தாங்கியிருக்க நாமயோகம்னா அது இந்த நாமயோகம் ஒன்றுன்னு சொல்லலாம். மொத்தம் 2 யோகம் இருக்கும். அதில் இது வியாதிபாத நாமயோகம் பித்ரு தோஷத்தை அதிகமாக தாங்கி உள்ள யோகமாக தான் இந்த நாமயோகம் இருக்குது. ஸோ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பித்ரு கர்மாக்கள் அதிகமாக இருக்கும். இவங்க பிறந்திருக்க பிறப்பு இந்த ஞாபகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா இவர்கள் போன ஜென்மத்தில் அவருக்கு பித்ருக்கள் கடன் எதுவும் சரியாக நிறைய பாவங்கள் அதெல்லாம் இது பண்ணதுனால அதனால தான் இந்த நாமயோகத்தை பிறந்தவர்கள் பித்ருக்கர்மம் அதிகமாக இருக்கும் சொல்லலாம். அதே போல் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும்போது அப்பா அம்மாக்கெல்லாம் நல்ல வசதி வாய்ப்புகள்லாம் நல்லாவே வரும். ஒரு காலகட்டங்கள் எல்லாமே இழந்து நடு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அழிஞ்சிரும், செல்வங்கள் சேராமல் சேர்ந்து அழிஞ்சிரும். அதனால் அது ஒரு இது இந்த நவத்தில் பிறந்தவர்களுக்கு. ஸோ இவங்க கால பைரவர் வழிபாடு செய்கிறதும் பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி யமதர்மன் கோவில்களான ஸ்ரீவாஞ்சியம், இந்த கோயில்கள்லாம் போயிட்டு இவங்க தரிசனம் பண்ணிட்டு வர்றது மேலும் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் இவர்கள் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் பித்ருக்களுக்கான கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்கள்லாம் 6 குளங்கள் நிறைந்த இடம் இருக்கு இல்லைங்களா, நீர்நிலைகள், அதாவது 3 கடல் சேர்ந்த சங்கமமான இடம், அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இவர்களுடைய கர்மா கழியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இது இந்த இதே மாதிரி இவர்கள் இந்த நாமயோகத்துக்கான அதிதேவதை யார் பார்த்தா ருத்ரன், சிவபெருமான். ஸோ சிவ வழிபாடும் இவர்களுக்கு ஒரு நல் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் வாழ்க்கை எப்படியும் பார்த்தாலும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகளாக இருக்கும். எதுலேயும் பார்த்தா அடிக்கடி இவர்கள் துன்பத்தையே சந்திக்க வேண்டியது இருக்கும். கஷ்டப்பட்டு எல்லாம் நல்லா செய்வோம், கடைசியில் அதில் ஏதாவது ஒரு குறை அதிலவே பிரச்சனையாக மாட்டிக்கும் அவங்களுக்கு. ஸோ அவர்கள் இப்போ இந்த இதுவே பார்த்தா நாமயோகம் பார்த்தா அதை மாதிரி தான் ஒரு சிறப்பான நாமயோகம் நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அதனால் இவர்கள் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யறது மேலும் சிறப்பு சொல்லலாம். அதே மாதிரி இவங்க இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சுமங்கலிங்களுக்கு வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு இவங்களுக்கு முன்ன மஞ்சள் குங்குமம், தாம்பூலம் கொடுக்குறோம் இல்லைங்களா, தாம்பூலத்தோட மஞ்சள் குங்குமம், வஸ்திரம், பூ, புஷ்பம் இதெல்லாம் வச்சு, கயிறு இதெல்லாம் வச்சு கொடுத்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்படின்னா ஓரளவுக்கு இவங்க இந்த கர்மா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே போல் இப்போ இந்த நாமயோகத்தில் பிறந்தவங்க யோகி அவயோகி சொல்லணும். அவர்கள் கோயில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா?
இப்போ இந்த நாமயோகத்துக்கு யோகி பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவான் சதய நட்சத்திரம்னு சொல்லணும். ஸோ ராகு பகவான் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷம் ராகு தசை. ஸோ அந்த தசைகள் வந்து இவளுக்கு வந்து அதிக நன்மைகள் தரும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ராகு வந்து பார்த்தாலே பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் இழுத்து விட்ருவார் பெரிய இதில். ஸோ அதை மாதிரி இவர்கள் வந்து இந்த நாமயத்தை பிறந்தவர்களுக்கு அந்த ராகு திசை ஓரளவுக்கு நன்மைகள் தரும். இவர்கள் ஓரளவுக்கு இந்த தெய்வ அனுபவங்கள்லாம் பிரார்த்தனைகள் தெய்வ அனுகூலம் இருந்துச்சு அப்படின்னா அந்த திசை இவர்கள் வந்து ஒரு யோகமான திசையாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பலன்கள் ஒரு நார்மல் லைஃப் ஒரு 50 to 60% நம்மளுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ராகு பகவானோட நட்சத்திரம் அந்த மாதிரி ராகு நட்சத்திரத்தில் இருந்த ஒரு கிரகம் வந்து தசை நடத்தினா அது வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ராகு கொடுக்கறது அது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ராகு பகவானுக்கான கோயில் இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு ராகு பகவானுக்கு வந்து திருச்செங்கோடில் இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில். ஸோ அங்கே போயிட்டு இவங்க வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு அந்த ராகு திசையில் ஓரளவுக்கு கெடுபலங்கள் குறையோ இவர்கள் கர்மாவும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அங்கே போயிச்சே வந்து இவங்க வந்து அதை வந்து அந்த கோயில் மலை மேலே இருக்கும். அந்த கோயிலில் வந்து நீங்கள் கீழே வந்து நீங்கள் பார்க்கச்சே வந்து ஒரு சைடு பார்க்கச்சே வந்து உங்களுக்கு ஆண் உருவமாக தெரியும், இன்னொரு சைடு பார்க்கச்சே பெண் உருவம். ஸோ அர்த்தநாரீஸ்வரராகவே தெரிய பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் அது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 1200 படிகள் இருக்காங்க. ஸோ அந்த படிகளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பாம்பு சிலைகள் இருக்கும். அதுக்கு வந்து இவங்க வந்துட்டு தயிர் நீர் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு தேங்காய் சாதம் நைவேதம் பண்ணி தானம் பண்ணாங்க அப்படின்னா அந்த ராகு தசையிலையும் ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்ன, பல சிறப்புகள் இருக்குது. அதில் இந்த படிகள்லேயே ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது இந்த 50வது படியில் நின்று ஏதாவது ஒரு உண்மையை சொன்னாங்க, சத்தியமாக நடக்கிறத சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து நீதிமன்றத்துக்கு அடுத்தபடியாக அவங்க சொல்கிற உண்மையான வாக்காக எடுத்து ஒரு சத்திய பிரமாணம் செய்கிற இடமா அது வந்து கருதப்படுற இடம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில். இங்கே வந்து இந்த ராகு திசையில் இவங்க போயிட்டு அவரை வழிபட்டு அந்த அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு இந்த அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா சுக்கிர பகவான் பூர நட்சத்திரத்தில் இருக்குது. ஸோ சுக்கிர தசையும் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆண்டு காலங்கள். ஸோ இங்கே சுக்கிரன் வந்து பார்க்கச்சா வந்து ஒரு களத்திரக்காரனும் சுக்கிரன் வரார். ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டங்களில் வந்து இவங்களுக்கு வீடு வண்டி வாகனத்துலேயோ இல்லை இவங்க தொழில்கள் ஆடம்பரம் அந்த மாதிரி இதுலேயோ இவர்கள் செய்யும் இடங்கள்லேயோ வந்து இவர்களுக்கு களத்திரத்துலேயோ இல்லை பிள்ளைகள் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனைகள் இவருக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த சமயத்தில் வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அங்கே இவங்க வந்து வைகுண்டநாத பெருமாள் கோயில்னு இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு வைகுண்டநாத பெருமாள் கோயிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அது வந்து இவர்களுக்கு வந்து நன்மைகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த கோயிலில் போயிட்டு வந்து சுக்கிரனுக்கான ஸ்தலம் அது. சரிங்களா? அங்கே போயிட்டு இவங்க வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா அது நன்மைகள் கொஞ்சம் அந்த திசையில் நடக்க வேண்டிய கெடுபலன்களுக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும். ஸோ சுக்கிரன் வரதுனால அது களத்திரக்காரன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து இவர்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வயதான பெண்மணிகளுக்கு வந்து வஸ்திர தானம் கொடுக்கறது அந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா என்னோடய கர்மாக்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து வைகுண்ட ஏகாதி சொர்க்கவாசல் திறப்புன்றோம்ல அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த மாதிரி வயது முதிர்ந்தவர்களிடம் போய் தரிசனம் காமிச்சாங்க அப்படின்னா இவர்களுடைய கர்மாக்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கர்மாக்கள் குறையும் தான் வழி, கர்மாக்கள் முழுமையாக வந்து இதுவாகாது நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த நாமத்துக்கான பிறப்பே வந்து அதுதான். கர்மா வந்து நம்மளால் இது பண்ண முடியாது. அதை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தணிக்க தான் முடியும் ஒழிஞ்சு அந்த கர்மாவுக்கான பலனை நம்ம அனுபவித்து தான் ஆகணும். இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு பித்ரு தோஷம் அதிகமாகவே இருக்கும். அந்த கர்மா நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும். அதனால் வந்து இவர்கள் எப்பொழுதும் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி விபத்துக்கள் நீரில் கண்டா இருக்கும். விபத்துக்கள் வச்ச வந்து பார்த்தோன்னா வண்டி ஏதாவது போய் மோதினாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆபத்து இருக்காது. இவங்க யார் மேலே வந்து மற்றவங்களுக்கு தான் வந்து ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இவங்க என்றைக்கும் வந்து ஒரு அதாவது எப்படி சொல்லலாம்னா இது முள் மேலே ஒரு சேலை போல் இவங்க பக்குவமாக தான் வந்து இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் இந்த வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். சிவபெருமான் வழிபாடு வந்து இவங்களுக்கு மேலும் சிறப்பு தரும். அதே போல் இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிராயச்சித்தம் வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து ஓல்டேஜ் ஹோம்ஸ் இருக்கு இல்லையா, வயது ஆனால் இவங்க இல்லங்கள்லாம் இருக்கு இல்லையா, வயது முதிர்ந்தவர்களாக இன்னங்கள் அந்த இல்லத்துக்கு அனாதை இல்லத்துக்கு இவர்கள் வந்து தானங்கள்
அதாவது அன்னதானம் பண்ணுறது. அதே மாதிரி இந்த நாமயோகம் வர அன்றைக்கி அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து பிரண்டை சாதம் அதை வந்து இவங்க தானமாக கொடுத்தாங்க அப்படின்னா வந்து இவங்களுடைய கர்மா குறைக்க கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கும்பகோணம் தஞ்சாவூர் கும்பகோணத்தில் இருக்க பக்தவச்சல பெருமாள் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் போயிட்டு இவங்க ஒரு பரிகாரம் செய்யலாம். ஆனால் வந்து மொத்தம் வந்து நாமயோகங்களில் மொத்தம் 11 நாமயோகங்கள் வந்து அசுப நாமயோகம் சொல்கிறோம். இவங்களுக்காக வந்து அந்த கோயிலில் மட்டும்தான் வந்து பரிகாரங்கள் சிறப்பாக செய்கிறாங்க. ஸோ அந்த இந்த 11 நாமயோகங்கள் அந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அந்த நாளில் வந்து அந்த கோயிலில் போயிட்டு பரிகாரம் செய்தாங்கன்னா இவங்களோட கர்மாக்களை மேலும் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த நாமயோகத்துக்கான இது. ஸோ இதோட இந்த பதிவு முடியுது. அடுத்த பதிவில் வேறொரு நாமயோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.